யாக்கோபு பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருந்தது, அப்படிதானா? ஆன பிறகும் யாக்கோபு வந்து ஆண்டவர்கிட்ட போய் நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உமா போக விட மாட்டேன்னு சொன்னார். யாக்கோபு என்ன ஆசீர்வாதத்தை கேட்டார்? யாக்கோபுக்கு ஒட்டகம் இருக்குது, எல்லாம் இருந்து தான் அவர் இரு பரிவாரங்களோடு தான் திரும்பி வாராரு. ஆன பிறகும் யாக்கோபு வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவார்? நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். என்ன ஆசீர்வாதம்? அவருடைய பாதுகாவல். ஆமென். ஏன்னா அந்த பாதுகாவல் இல்லாமல் எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் அது பெய்யும். ஆனால் ஆண்டவரின் பாதுகாவல் இருந்துன்னா ஒன்றுமே நம்மளை தொட முடியாது. அல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. யாபேஸ் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுவார்? நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெருக பண்ணி உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லை பிறந்தனாலும் ஆசீர்வாதம் வந்தாலும் ஆண்டவருடைய கரம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் தாவீது சொல்லாரு, நேர் கர்த்தர் எனக்கு என்ன சிறப்பான சுதந்திரத்தை தருவார், அவர் எனக்கு பங்கு. அல்லேலூயா. தேவன் எனக்கு அரண், அதனால் என்ன வலைகள் என்ன கண்ணி வச்சாலும் நான் என்ன செய்வேன்? அதை தாண்டுவேன். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பாய்க்கு கூட இயேசுவும் பரிசுத்தாவியிலும் வல்லமையினாலும் அளவுக்கு அதிகமாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். அப்போஸ்தலர்களை பேதுரு சொல்லும்போது நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதில் ஒரு வார்த்தை வர என்னன்னா, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ அபிஷேகம் இருந்தாலும் வல்லமை இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம கூட இருக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இயேசுவோடு இல்லாத ஆளோட அற்புதம் செஞ்சுதான் பைபிள்லே இருக்குது. இயேசுவோடு இல்லாமலும் ஊழியம் செய்ய முடியும், ஆனால் இயேசுவோடு இருந்து ஊழியம் செஞ்சாதான் நம்ம நித்திய ஜீவன் போக முடியும். அல்லேலூயா. ஏன்னா நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற ஜீவப்பத்தை தரதுக்கு வல்லவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. அவரை தான் பிதா முத்திரித்திருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம என்ன கற்றுக்கூடியோம்னா, எந்த சூழ்நிலையிலையும் என் வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். ஆமென். என் வாழ்க்கையில் இயேசு எனக்கு துணையாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ நம்ம என்ன ஆவி பெற்றிருக்கிறோம்? விசுவாசத்தின் ஆவியை. அல்லேலூயா. அப்போ நம்ம டெய்லி என்ன செய்யணும்? பேசணும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்போ நம்ம விசுவாசிக்கணும், எனக்கு சிறப்பான சுதந்திரம் உண்டு, நான் ஒரு காலும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். வாழ்க்கையில் என்றைக்குமே சொல்லணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எனக்கு அவர் என்ன செய்வார்? நன்மை செய்வார். அல்லேலூயா. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக அவர் என்ன செய்வார்? எனக்கு நன்மை செய்வார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம விடுதலைகள் பெறணும்னா கண்டிப்பாக ஆலயம் முக்கியம், ஆண்டவரும் முக்கியம். ஆமென். அவருக்கு மதிப்பளித்து நம்ம முதல்ல வரும்போது அவர் நம்மளுக்கு மதிப்பளிப்பார். நம்ம அவர் அசட்டை பண்ணால் அவரும் அசட்டை பண்ணிடுவாராம். அல்லேலூயா. அப்போ அவருக்கு நம்ம ஜோம் பண்ணது, ஏசப்பா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த வார்த்தையின்படி என்ன செய்யுங்க? என்னை ஆசீர்வதிங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, உமக்குள் என் நிலை இது கிடையாது, உண்மை நான் உடையவனாக இருந்தால் நான் எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாத குறைகள் எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க. இந்த பொல்லாங்கனை என்னை விட்டு என்ன செய்யுங்க? வெளியே தள்ளிட்டு துப்புரவு உண்மை, அந்த உண்மை எனக்கு என்ன செய்யுங்க? தாங்க அப்படின்னு நம்ம ஜொபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். அல்லேலூயா. என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா, யோபுவும் விசுவாசம் அறிக்கை எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஆமென். என்ன செய்வார்? நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் யாருக்கு மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன்? இயேசு மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன். அதே மாதிரி யோபு 42:2 பார்த்தீங்கன்னா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எது சொன்னாலும் அது கண்டிப்பாக நடக்கும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், ஆண்டவர் சொன்னதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், அது தடைபடாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தேவ வார்த்தைகள் நிறைவேறும். 1 கொரிந்தியர் 10:13 பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னு சொல்லியிருப்பார். தேவன் என்றைக்குமே உண்மை உள்ளவர் தான். அல்லேலூயா. நம்ம நன்றி அறிதல் இல்லாதவர்கள் துரோகியாக இருந்த போதுமே அவர் நம்மளுக்கு நன்மை தான் செஞ்சுருக்கார். அவருக்கு வார்த்தையில் மாற்றமே கிடையாது, நம்ம வாழ்க்கையில் தான் மாற்றம் இருக்குது. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கை அவருக்கு பிரியமாக மாறும்போது தானாக அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்குது. அல்லேலூயா.
இப்போ நம்ம ஏசப்பாட்ட ஜோபிக்கும்போது கேட்கணும், ஏசப்பா உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் என்ன? ஆமேன். நம்ம எல்லாரும் யார் தெரியுமா? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவம். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவயம் வந்து கிறிஸ்துவை வேதனைப்படுத்திய அவயமாக இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுக்கும் அவயவங்கள் இருக்குது, அப்படி தானே? அப்போ நம்மளுக்கு இப்போ இந்த கையில் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா என்ன ஆகும்? மொத்த சரீரமாக என்ன ஆகிரும்? வேதனை அடையும். காலில் ஒரு பிரச்சனை ஆனாலோ இல்லை தலையில் இப்போ அடிபட்டாலோ மொத்த சரீரமாக என்ன ஆகிரும்? சோர்வாகும். இப்போ காய்ச்சல் வந்துட்டோம், இப்போவுமே காய்ச்சல் வந்தால் என்ன ஆகும்? சந்தோஷமாக துள்ளிட்டா இருப்போம். மொத்த அவயவமாக என்ன ஆகிரும்? சோர்ந்துடும். அப்போது நம்முடைய வாழ்க்கை வந்து ஆண்டவருக்கு பிரியமாக இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோமா? அவரை வேதனைப்படுத்திகிட்டே இருக்கோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் வந்து அதை பவுல் சொல்லுவார், நீங்கள் எல்லாரும் யாருன்னா கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அப்போ நம்ம சரீரம் கிறிஸ்துவின் அவயவம். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு ஆளுமே அவருக்கு சரீரத்தில் உள்ள ஒரு அவயவங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அவயவமாக இருக்கோன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை வாழக்கூடாது. அவரோடு இசைந்த வாழ்க்கை தான் வாழணும். அல்லேலூயா. அப்போ அவரின் அவயம் வந்து எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அவர் எப்படி இருந்தார்? நோய் நொடிகளை சுகமாக்குறவராக தான் சுற்றி தீர்ந்தார், அப்படி தானே? அப்போ அவருக்கு அவயமாக நம்ம இருந்தால் நம்மளுக்குள்ளேயும் அந்த சுகம் என்ன செய்யணும்? பாயணும். ஆமேன். 17ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். 20ஆம் வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நம்ம சரீரம் நம்ம ஆவி எல்லாம் யாருக்கு உடையது? இயேசுவுக்கு உடையது. அதனால் அவரை தான் மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு வார்த்தை என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சிறப்பான சுதந்திரம் தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தான் எனக்கு சுதந்திரம். அல்லேலூயா. அப்போது அதே மாதிரி அதிசயத்தை எதிர்பார்க்கணும். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே முழிக்கும்போது இன்றைக்கி எனக்கு வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன். அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது அது என்ன உண்மையிலே உண்டாகும். அல்லேலூயா. ஏசப்பாவை விசுவாசித்து நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கீங்க. ஆமேன். அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றணும், அதை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நம்ம உரிமையாக கேட்கலாம். சரியா? அப்படி கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த அதிசயங்கள் ஆமேன் நடக்கும். அதே மாதிரி என்றைக்கும் நம்ம வாழ்க்கையின் நிலை இது இல்லை, அதை வந்து நல்ல மனதில் ஏற்றி வச்சுக்கிடணும். ஆமேன். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்மளே என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நம்மளே தாழ்வாக நினைத்திருக்கிற அந்த மனப்பான்மை என்ன செய்யணும்? நம்மளை விட்டு மாற்றிடணும். அதே மாதிரி நல்லதையே பேசுங்க. ஆமேன். எப்போவுமே நம்மளை தான் ஆசீர்வதிக்கணும். வேற யாரும் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாரும் வெளியில் ஆசீர்வதிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆமேன். ஆனால் நம்மளுக்கு அப்படி எரியக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆள் வந்து ஆசீர்வாதம் பெறும்போது நம்மளை என்ன செய்யணும்? கூட சந்தோஷப்படணும். அதை பார்த்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ சபையில் எல்லாருமே ஒரு உறுப்பு, அப்படி தானே? அப்போ ஒரு அவயம் வந்து மகிழும்போது என்ன செய்யணுமா? கூட மகிழணுமா? கடுப்பாகக்கூடாது. ஆமேன். அவனுக்கு நடந்துட்டு எனக்கு நடக்கலை, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள ஆசீர்வதித்த ஆண்டவர் என்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த மனப்பக்கம் வரும்போது ஆண்டவர் தானாகவே என்ன செஞ்சுவார்? ஆசீர்வதிப்பார். மரியாள் தான் எலிசபெத்தை வாழ்த்துவாங்க. ஆமேன். எலிசபெத்து தானே 6 மாதம் கர்ப்பமாக இருப்பாங்க. அப்போ மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தும் போது எலிசபெத்துக்கு உள்ள வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன சொல்லிச்சான்? துள்ளிட்டு. அப்போ எந்த அளவு அவங்க வாழ்த்தி இருக்காங்க, அப்படி தானே? அப்போ நம்மளும் அதே மாதிரி நல்லதை ஒரு ஆளை வந்து ப்ளஸ் பண்ணுறோம், ஒரு ஆளை வந்து ஆசீர்வதிக்கணும், மனசுலேருந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நல்லா இருப்பாங்கன்னா அவங்க நல்லா தான் ஆகணும். தேங்காவை எல்லாம் பார்த்தா, மாங்காவை பார்த்தா என்ன ஆகிரும்? கீழே விழுந்துருது வன்கண். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கண் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நல்ல
எப்போவுமே நம்ம வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிறோம், அப்படி தானே? யாராவது இங்கே ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆள் இருக்கா? இல்லவே இல்லை. எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னு ஆசை. அப்போ வசனம் என்ன சொல்லுதா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள் இருக்கிறபடியால் மற்றவங்களே என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆமீன். நம்மளுக்கு ஜீவன் வேணும். எனக்கு இப்போ நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது, அவ்வளோதானே? எல்லாருக்குள்ளே அந்த ஆசை இருக்கும். எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பல ஆசைகள் உள்ளதான் மனிதன். அதே மாதிரி சக மனிதனுக்கு என்ன செய்யுது? ஆசைகள் இருக்குது என்கிற உணர்வு இருக்கணும். அப்போ அந்த உணர்வு இருந்தாலே ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்மளே ஆசீர்வதிக்கணும். சரியா? இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்போ வேணாலும் என்னவும் நடக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரால் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு நற்செய்தி கிடைக்கலாம், யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. எப்போ வேணாலும் நிலையை மாற்ற அவர் வல்லவர். ஏன்னா கர்த்தர் தான் என் பங்கு. ஆமேன். அவரை விட்டுறக்கூடாது. அவரை விட்டுட்டு நான் எல்லாம் செஞ்சிருவேன்னா ஒன்றும் நடக்காது. அது யாக்கோபு நிறைய ஆசீர்வாதத்தோடு தான் திரும்பி வர்றாரு. ஆமேன். யாக்கோபுக்கு இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் யாக்கோபு கேட்குறாரு, ஆண்டவரே நீர் என்ன ஆசீர்வதியும். அப்போ யாக்கோபு எந்த ஆசீர்வாதத்தை கேட்டார்? அவருக்கு தான் எல்லாமே இருக்குது. திரும்ப இவர் ஆசீர்வாதின்னு கேட்குறாரு. என்ன ஆசீர்வாதம்? அவங்க அண்ணன் வந்து யாக்கோபு என்ன செய்வார்? அடிக்க வரும்போது அவர் கேட்குறாரு, எனக்கு நீங்கள் என் கூட இருக்கணும். ஆசீர்வாதம்னா அதுதான். ஆண்டவரின் பாதுகாவலே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்து ஐஸ்வர்யம் தரும். நம்ம நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பெரிய செல்வமே நம்ம நோய் இல்லாமல் வாழ்கிறது. அல்லேலூயா. போகும்போது வரும்போது நம்ம வந்து பாதுகாவலாக இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அவரின் பாதுகாவல் இருந்தால், நீங்கள் இந்த சுனாமி நேரத்துலலாம் அநேக சாட்சிகள் கேட்டிருக்கலாம். அந்த அலை வந்து என்ன செய்யிருக்கு? விசுவாசிகளெல்லாம் தூக்கி தென்னில் கொண்டு வச்சுட்டு போயிட்டு. ஆமீன். அப்போ ஆண்டவர் வந்து இயற்கையாக வந்து ஒரு வகையில் அது வந்து அழிவு இருந்தாலும் தெய்வ பிள்ளைங்களை அது என்ன செய்யுது? காப்பாற்றுது. அப்போ நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும். இயற்கைக்கு தெரியும், தூதர்களுக்கு தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். ஆனால் நமக்கு தான் தெரியாது. அதுதான் இதில் உள்ள பெரிய பிரச்சனை. நம்ம சுதந்திரவாளிகள் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் வேறு எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த அறிவு அடையும் போது தான் எல்லாமே நம்மளுக்கு என்ன செய்யும்? கைக்கூடி வரும். அல்லேலூயா. இப்போ வந்து சொத்து இந்த உயில்லாம் எழுதி வைப்பாங்க. எல்லாம் உயில் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பத்திரங்கள் மாற்றி எழுதினாலும் அது வந்து நிறைய பேருக்கு என்ன செய்யாது? தெரியாது. நிறைய பேருக்கு எங்கெங்கே சொத்து கிடக்குன்னே தெரியாது. ஆனால் இவங்க பேரில் இருந்தாலுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா முன்னவங்க வந்து என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க? சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி கிடையாது. எல்லாமே எழுதி நம்ம கையில் என்ன செஞ்சுட்டாரு? தந்துட்டாரு. ஆமேன். அதை நம்ம அந்நிய காரியமாக நினைக்காம டெய்லி எடுத்து என்ன செய்யணும்? வாசிக்கணும். அந்த வார்த்தையை வாசிக்க அதே நம்மளுக்கு ஞானம், புத்தி. ஆமேன். பேதைக்கு வினாவு. நல்ல திக்குவாய் மந்தனாவு இருந்தாலும் வசனத்தை எடுத்து படிக்க அது என்ன செய்யும்? மாறும். நம்ம வாழ்க்கை வந்து ஒளிமயமாக என்ன செய்யும்? பிரகாசிக்கும். ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் நான் இவனை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், இவனை தான் பிரகாசிப்பேன், அப்படி கிடையாது. அவர்கிட்ட பட்சபாதமே கிடையாது. ஞானத்தில் குறைவு இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணம் கொடுப்பாங்க. ஆமேன். அப்போ அந்த மனநிலைமை வரும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன ஆண்டவரோட நெருங்க முடியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டுனா இவங்களுக்கு என்ன ஆகிரும்னா கடுப்பாகிரும். நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணி எனக்கு தெரியல, இவன் இன்னைக்கு வந்தவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, அப்போ நான் ஜோம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா? அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து தாமதிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு பெரிய திட்டமே உண்டு. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு பிறப்புக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனை. இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னா என்னது? பூமிக்கு ரட்சிப்பு. ஆனால் அவரை கருவிலே அழிக்கணும்னு எவ்வளோ பிரச்சனை வந்த பிறகும் பரலோகம் என்ன செய்யுது? அவரை காப்பாற்றுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஸ்திரீ வந்து ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பாங்க. அந்த பிள்ளை வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீயை போட்டு சாத்தான் என்னெல்லாம் துன்பப்படுத்த பாக்கியான். சர்ப்பம் வந்து 5ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ நம்ம எல்லாம் யாருன்னா ஆளுகை செய்ய பிறந்தவங்க. அல்லேலூயா. அதனால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை பாதுகாப்பார். அதே மாதிரி சர்ப்பம் வந்து தண்ணியை ஊற்றி இது பண்ண போகும்போது, ஆமாம், பூமி வந்து அந்த ஸ்திரீக்கு உதவியாக வாயை திறந்து
வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. பார்த்தீங்களா, அந்த சுனாமியெல்லாம் வரும்போது பார்த்தீங்களா, அந்த அலைகள் என்ன செய்யுது, ஆண்டவருக்கு பிள்ளைகளை தூக்கி நல்ல ஹைட்டான இடங்கள்லாம் என்ன செஞ்சுது, வச்சுட்டு போயிடுது. அது போயிட்டே இருக்குது. ஆனால் இவங்கள என்ன செய்யுது, எங்கே சேஃப் பண்ணணுமோ அங்கங்கே சேஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இங்கேயும் பிரச்சனை வரும்போது பூமி என்ன செய்யுது, அந்த ஸ்திரீக்கு உதவி பண்ணுது. அல்லேலூயா. 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் மறைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாக வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்துக்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை அதுலேருந்து நம்ம தாண்டி போவதுக்கு என்ன, ஆண்டவருடைய சிறகு உண்டு. அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல் அவர் என்ன செய்கிறாராம், நம்மளை அரவணைக்கிறதுக்கு ஆசையாக இருக்கார். ஆமீன். நம்மளுக்கு தான் மனசு வேணாம். அல்லேலூயா. அவருக்கு கைகள் எப்போவுமே நம்மளுக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கு. நம்ம தான் என்ன செய்யணும், அவரை பிடிச்சிக்கிடணும். அந்த வார்த்தையாகி அவர் வார்த்தை எப்படி இருக்குன்னா ஆவியும் ஜீவனுமாக இருக்கான். இப்போ நம்ம பேசுகிறோம் தெரியுமா, எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கணும்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா எழுதி வச்சுருக்கேன். இப்போ சட்டங்கள் இருக்குது தெரியுமா, இப்போ கவர்மெண்ட்டில் இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை, அது ஏற்கனவே என்னது எழுதப்பட்டது, அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. ஆனால் வார்த்தையில் மாறுதல் உண்டு. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு வார்த்தை பேசியோம்ல, அது நம்ம எங்கேயும் எழுதப்படவும் செய்யாது, இருக்கவும் செய்யாது. அப்படி தானே அந்த வார்த்தை ஆனால் ஒரு ஆளுக்குள்ளே நம்ம ஆசீர்வதித்தா அந்த ஆள் என்ன செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அது எப்படி நடக்குது, நம்ம எழுதவும் மாட்டோம், ஒன்றும் செய்யவும் மாட்டோம். ஆனால் நம்ம பேசுனா அது என்ன ஆகுது, நடக்குது. ஏன்னா அந்த வார்த்தையில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு சொன்ன வசனம் எல்லாம் எப்படி இருக்குதான், ஆவி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது. இப்போ ஆவியாக இருக்குது. அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அது என்ன செய்யுதுன்னா நம்மளுக்குள்ளே வருது. அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளே அது என்ன செய்யுது, அது ஜீவனை தருது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அப்படி தானா, அந்த வார்த்தை மாம்சமாச்சு. அல்லேலூயா. ஆவியாக இருந்த தேவன் மாம்சமாக மாறினார். இப்போ ஆவியாக இருக்கிற அவருக்கு வார்த்தையை நம்ம உட்கொள்ளும் போது அவர் நம்மளுக்குள்ளே என்ன செய்கிறாரு, மாம்சமாய் மாறி ஜீவனை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமேன். அதை மற்றவங்கள பேசுகிறதும் மற்றவங்கள்ட்ட பேசுகிற விஷயமும் சரி, எல்லாமே என்ன செய்யுது, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம எது பேசினாலும் அதுக்கு என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதையே பேசுவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தையே பேசுவோம். ஆமேன். யாராவது ஆசீர்வதிக்கப்பட்டாலும் பொறாமப்படாமல் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிக்கணும். இப்போது இருக்கிறதோட என்ன செய்யுங்க, 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு மனசாக வாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டும் போது யோபுவின் சிறையிருப்பை என்ன செஞ்சார், ஆண்டவர் திருப்பினார். அல்லேலூயா. சரி, நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, கர்த்தர் நம்ம சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம் இருக்குது, சிறப்பான வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது. அல்லேலூயா. விடுதலை. சுதந்திரம்னா என்னது, விடுதலை. இந்தியா வெள்ளைக்காரங்கள்டேருந்து விடுதலை பெற்றதை நம்ம என்ன செய்யும், கொண்டாடுறோம். அப்படிதானே. அப்போ சுதந்திரம்னா அர்த்தம் என்ன, விடுதலை. எதுலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விடுதலை தேவையோ அது எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம நல்லதையே பேசணும், நல்லதையே சிந்திக்கணும், மற்றவங்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். முக்கியமாக யாரையுமே என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. வெளியில் நல்லதை பேசிட்டு இருதயத்திலையும் சபிக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் முக்கியமாக இருதயத்தை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா இருதயத்தின் யோசனை, அதான் தாவீது சொல்லுவார், என் கண்மலையும் மீட்பரமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பாக பிரீதியாக இருக்கட்டும். அல்லேலூயா. நான் யோசிக்கிறது, நான் நினைக்கிறது, நான் பேசுகிறது எல்லாமே எப்படி இருக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா. கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் சமூகத்தில் வந்தால் உங்களை கண்டிப்பாக அவர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் எழுப்புங்க, ஜோமோன். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், என் தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார்,
பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். ஆமென். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி தேவனை துதிங்க. அல்லேலூயா. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா. தேவன் நமக்கு எவ்வளவு சிறப்பான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அது நம்ம சுதந்திரிக்க தான் போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய நிலைமை மாறும், சூழ்நிலை மாறும். நான் இப்படி தான் இருப்பேன்னு நினைக்கவே கூடாது, பேசவே கூடாது. எனக்கு இந்த கொஞ்சம் போகிறோம், எனக்கு இப்படியே வாழ்ந்து நான் போனா போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமையான ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். அந்த எண்ணத்தோடு நம்ம கேட்ட செய்தியின்படி நாம் செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. மேலானதை தேடுங்க, மேலானதை தேடிட்டு இருங்க. தேவனை தேடுங்க, அவருக்கு முகத்தை தேடுங்க. அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லு, இதன்படி அவர் சொன்னது எனக்கு நடக்கும். அல்லேலூயா. தேவன்கிட்ட கேட்கணும், நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்கென்று நீர் என்னை இந்த வார்த்தைகளின்படி ஆசீர்வதிக்கணும். எனக்கு பாதுகாவல் ரொம்ப முக்கியம். யாக்கோபு அப்படிதான் போராடினான். தமையன் வந்து பிடிச்சு கொல்ல 300 ஆளோட வாரான். அவனுக்கு உள்ளதெல்லாம் அவன் வந்து வெட்டி அழிச்சு நாசம் பண்ணியிருப்பான். யாக்கோபு என்ன செய்தார் தெரியுமா? அவர் அழகா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு ராத்திரி எல்லாம் தேவனோடு போராடினார். என்ன ஆசீர்வதிக்கணும்னு. பிறகு எல்லாம் ஆசீர்வதிச்சாச்சு. இவர் பிறகு காலையில் இங்கே வந்தா அங்கே அண்ணன் வாரான், பட்டயத்தோட வாரான். அவன் ஓடி வந்து கட்டி சந்து பிடிச்சி 2 பேரும் ஒப்புரவாயிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் பாதுகாப்பு, உன் வாகனம் பாதுகாப்பு, நீ போக்குவரத்துல பாதுகாப்பு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பாருங்க, பாதுகாவலை சத்துருவுக்கு விலக்கி பாதுகாத்து உன்னை நடத்துவார். தீங்கு துக்கப்படுத்தாதபடி நடத்துவார். அதுதான் ஆசீர்வாதம். சுகமாய் வாழ வைப்பார், திருப்தி ஆக்குவார். சம்பூரணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் மீட்கப்பட்டு போதில்ல. இழந்ததை திரும்ப தருவார். கரங்களை தட்டு. உன் நிலைமை மாறும், உன் குடும்பத்தின் நிலைமை மாறும், உன்னை குறித்து உள்ள காரியங்கள் எல்லாம் மாறும். தேவன் மாற்றுவார். அப்படி செய்வதற்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா காரியத்திலும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் வந்தவங்களுக்கு அதிசயம் செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் இன்று முதல் ஆசீர்வாதம் நீ தருவதற்கு நன்றி. அதிசயத்தை காண்பாய்னு சொன்னபடி, அல்லேலூயா, உன் இருதயம் அதிசயத்தை கண்டு பூரிக்கும்னு சொன்னபடி, அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை நீ செய்ய போறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் சபையோடு, மக்களோடு, குடும்பங்களோடு, தேசத்தோடு, எல்லா மக்களோடும் உம்முடைய வருகை வரையிலும் இந்த ஆசீர்வாதங்கள் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் இவருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் செய்தாரே, பொன்னோடும்
ஆமென். புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. ஆமென். பலவீனம் பாதுகாத்து நடத்தினாரே. ஹல்லேலூயா. God bless you. Amen.